Friends, 12th accountancy யூனிட் 2 நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் பார்க்குறோம். அதில் இல்லுஸ்ட்ரேஷன் 4 பேஜ் நம்பர் 45 இருக்குது பாருங்கள். இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் எல்லாமே நான் இப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிங்க, ஓகேங்களா. ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர் ஆஃப் பூம்புகார் லிட்ரரி அசோசியேஷன் ப்ரிப்பேர் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் என்டர் 31st March 2018. அதாவது பார்த்தீங்கன்னா பூம்புகார் லிட்ரேச்சர் அசோசியேஷனில் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் போட சொல்லியிருக்காங்க. எப்போனா 31st March 2019க்கு பர்டிகுலர்ஸில் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. அப்போ பர்டிகுலர்ஸ் ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கணக்கு சொல்லிடுறேன். ஓப்பனிங் கேஷ் இன் ஹேண்ட் அஸ் ஆன் 1/4/2018. இப்போ 1/4/2000 ஓப்பனிங்னா க்ளோசிங் என்னது 31st March. இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ்னால் என்ன பண்ணணும், பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு, அதாவது எங்கே ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன செய்யணும் போடணும். இப்போ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் அப்போ ரிசிப்டில் நீங்கள் போடணும். அப்போ இந்த கணக்கு நான் அப்படியே அப்ளை பண்ணி காட்டுறேன். அப்போது இங்கே 2 போடுங்க, இங்கே 5 போடுங்க. இப்போ பேலன்ஸ் ப்ராட் டவுன். இப்போ பேலன்ஸ் ப்ராட் டவுனில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ கேஷ் பேலன்ஸ்னால் கேஷ் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5,000 அப்படியே 5,000ன்னு அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, பேங்க் ஓவர் டிராஃப்ட் அஸ் ஆன் 1/4/2018. பேங்க் ஓடினா என்ன அர்த்தம், அன்கவரபிள் அமௌண்ட்னு சொன்னேன். அப்போ எங்கே வரும், கிரெடிட் சைடில் வரும். அப்போ பேமெண்ட் சைடில் நீங்கள் என்ன செய்யணும், பேங்க் ஓடின்னு போகணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ப்ராட் டவுன், இந்த பக்கத்தில் நமக்கு பேலன்ஸ் வந்து என்னது கிரெடிட் பேலன்ஸாக இருந்திருக்கு. அப்போது பேங்க் ஓடி ஓவர் டிராஃப்ட்னு பேர். பேங்க் ஓடிங்கிறது என்னது, ஓவர் டிராஃப்ட்டுங்க ஷார்ட் நேமு. பேங்க் ஓடி எவ்வளவு இருக்குது 4,000 இருக்குது. அப்போது 4,000, ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி. இப்போ பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரிங்கிறது என்னது எக்ஸ்பெண்டிச்சர். அப்போது பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரிங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர். ஏன் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி வாங்குகிறோம். இப்போ பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி எவ்வளோக்கு வாங்குகிறோம் 1,500க்கு வாங்குகிறோம். அப்போ இது எக்ஸ்பெண்டிச்சரில் போடுவோம், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பெய்டு 3,250. இன்ட்ரெஸ்ட் பெய்டுனாவே என்னது நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அப்போ இன்ட்ரெஸ்ட் பெய்டுங்கிறது பேமெண்ட்டு. அப்போ இன்ட்ரெஸ்ட் பெய்டு இப்போ 3,250. அது என்ன சொல்லியிருக்காங்க, சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுது, அது சேல் பண்ணுறாங்க. இப்போ சேல் பண்ணால் நமக்கு என்ன இருக்கும், இன்கம் கிடைக்கும். அப்போ என்ன இருக்கும், இன்கம் கிடைக்கும். அப்போ சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ ரிசிப்ட்டு சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்னது ரிசிப்ட்டு. சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 1,000 ரூபீஸ். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது 1,000 ரூபீஸ். அடுத்து பாருங்கள் பர்ச்சேஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட். பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறாங்க, சில திங்ஸ் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு 1,500க்கும் வாங்கியிருக்காங்க. அப்போ இது என்னது எக்ஸ்பெண்டிச்சர். பர்ச்சேஸ்னாவே என்ன அர்த்தம் எக்ஸ்பெண்டிச்சர். பர்ச்சேஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட் எவ்வளவு 1,500. அடுத்து பாருங்கள் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. இப்போ அவுட்ஸ்டாண்டிங் சேலரினா என்ன அர்த்தம், நான் கேஷ் ஐட்டம். இப்போ இதை நோட் பண்ணி வச்சிங்க. அவுட்ஸ்டாண்டிங் சேலரிங்கிறது என்னது நான் கேஷ் ஐட்டம். ஏன் சேலரி கொடுக்காமல் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன ஜேர்னலு, சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. அப்போ இது நான் கேஷ் ஐட்டம். அப்போ நான் கேஷ் ஐட்டம்லாம் என்ன செய்யக்கூடாது, அப்ளை பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்கள் என்டோமெண்ட் ஃபண்டு ரிசீவ்டு. என்டோமெண்ட் ஃபண்டுக்கான அமௌண்ட் வந்து என்ன செஞ்சுருக்கீங்க, ரிசிப்ட் பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா. ஷேர் மார்க்கெட்டில் என்டோமெண்ட் ஃபண்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. அப்போ அது ரிசிப்டில் என்டோமெண்ட் ஃபண்டு ரிசீவ்டு. என்டோமெண்ட் ஃபண்டு ரிசிப்ட் எவ்வளவு 2,000. என்டோமெண்ட் ஃபண்ட் ரிசிப்ட்டுங்கிறது 2,000.
2000. அடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் சார்ஜஸ், லைட்டு லைட் வந்து போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்கீங்க. லைட்டிங் ஸ்போர்ட்ஸ் நடக்குது இல்லையா, அதுக்கு லைட்டிங் கொடுக்கணும் இல்லையா, அப்போ லைட்டிங் சார்ஜஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1300. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசிப்டில் போடணும். 20,000 சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு எவ்வளவு 20,000 சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. அது பாருங்கள் ரிப்பேர் அண்டு ரினிவல், ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அதை ரினிவல் பண்ணியிருக்கோம், ரெண்டுமே எக்ஸ்பெண்டிச்சர் தான். அப்போது 2500 ரிப்பேர் அண்டு ரினிவல்ஸ் எவ்வளவு 2500 ரிப்பேர் அண்ட் ரினிவல்ஸ். புக் பர்ச்சேஸ். அடுத்து கன்வீனியன்ஸ் பெய்டு, கன்வீனியன்ஸு ட்ராவல் எக்ஸ்பெண்டிச்சர் அதுமாரி இருக்குது இல்லையா, கன்வீனியன்ஸ் பெய்டு 2750. இப்போ இது பெய்டு தானே, அப்போ கன்வீனியன்ஸ் பெய்டு எவ்வளவு 2750, 2750. அது பாருங்கள் புக் பர்ச்சேஸ் 10,000க்கு புக்கு வாங்கியிருக்கீங்க, அப்போது புக் பர்ச்சேஸ் இது எக்ஸ்பெண்டிச்சர். புக் பர்ச்சேஸ் 10,000, இப்போ 10,000க்கு புக் வாங்கியிருக்கீங்க. அடுத்து பாருங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு பண்ணியிருக்கீங்க, இதுவும் எக்ஸ்பெண்டிச்சர் தான். எவ்வளோதுக்கு 4,000 இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு 4,000. ஓகேங்களா, இதுவும் எக்ஸ்பெண்டிச்சர் தான். அடுத்து பாருங்கள் சன்ட்ரி ரிசிப்ட்டு, நமக்கு ரிசிப்டில் கொடுத்துருக்குறாங்க சன்ட்ரி பர்பில். இது என்ன ரீசனுங்கிறதுனால சொல்லலை, அதனால் ரிசிப்ட்டு சன்ட்ரின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு 750 ரூபா வந்திருக்கு, இன்ஃப்ளோ வந்திருக்கு. இப்போ பாருங்கள் சன்ட்ரி ரிசிப்ட்டு 750. அடுத்து பாருங்கள் கவர்மெண்ட் கிராண்ட் ரிசீவ்டு 6,000. கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஃபண்டு வந்திருக்கு. அப்போ கவர்மெண்ட் கிராண்ட் ஃபண்ட் ரிசீவ்டு எவ்வளவு ரிசீவ்டு 6,000. எவ்வளவு 6,000, அதாவது கவர்மெண்ட்லேருந்து கிராண்ட் வந்திருக்கு. கவர்மெண்ட் கிராண்ட் ரிசீவ்டு 6,000. அடுத்து பார்த்தீங்க சேல் ஆஃப் ரெப்ரஸ்மெண்ட் வாங்குறீங்க, திரும்ப விற்றுருக்கீங்க. ஓகேங்களா, அப்போ அது 1500க்கு விற்றுருக்கீங்க. அப்போ இன்கமாக ஆகும் சேல் ஆஃப் ரெப்ரஸ்மெண்ட் 1500. அடுத்து பாருங்கள் டிப்ரிஷியேஷன் ஆன் பில்டிங் 2000. இப்போ டிப்ரிஷியேஷன் என்ன சொன்னேன், இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கேஷ் ஐட்டம், அப்போ இதுவும் வராது. ஓகேங்களா. அடுத்தது கேஷ் அட் பேங்க் அண்ட் 31/3/2019. அப்போ எப்போ கணக்கு முடிக்கிறாங்க 31 மார்ச். அப்போ கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செஞ்சுருக்காங்க, பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு பேங்க் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேங்க்கு பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பேங்க்கு பார்த்தீங்கன்னா 2000 கொடுத்துருக்குறாங்க. 2000 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், கேஷ் பேலன்ஸு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட் வருது. இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நோட் எழுதணும். ஏன் 2 இது நீங்கள் எழுதல இல்லையா, இப்போது 2 இது என்னது நோட் போட்டு என்னது அவுட்ஸ்டாண்டிங் எது போடல, அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அண்டு depreciation or non-cash items both are to be excluded in receipt and payment. இது என்னது அவுட்ஸ்டாண்டிங் சேலரிங்கிறது டிப்ரிஷியேஷன் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் சேலரிங் டிப்ரிஷியேஷனுங்கிறது நான் கேஷ் ஐட்டம், அதனால் இது என்னது எக்ஸ்க்ளூட் ஆகாது.
ஓகேங்களா. இப்போ டோட்டல் போடணும். இப்போ டோட்டல் போட்டிங்கன்னா டோட்டல் ஆன் போத் சைட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 36,250 வரும். அதே போல் இங்கேயும் 36,250. இது இப்போ என்ன செய்யணும், நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இது வரைக்கும் 2000 சேர்த்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு, 3,450. 3,450. இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 6,450. ஓகேங்களா. இதுதான் நமக்கு ஆன்சர். அப்போ என்ன பேலன்ஸ் ஸ்பீக்கர், இதுதான் பேலன்ஸ் ஸ்பீக்கர். ஓகேங்களா. உங்களுக்கு இதுதான் இந்த இல்லுஸ்ட்ரேஷன் 4க்கான ஆன்சர். பாருங்கள், இல்லுஸ்ட்ரேஷன் 4ல் பாருங்கள், ரிசிப்ட் பேமெண்ட் போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணி 36,250 போட்டிருக்காங்க. கேஷிங் ஹேண்டு வந்து கண்டுபிடிக்கணும். கேஷிங் ஹேண்டு வந்து கண்டுபிடிக்கணும். கேஷ் அட் பேங்க் அவங்களே கொடுத்துட்டாங்க. நீங்கள் டைரெக்டாக போட்டோட லெஸ் பண்ணி போடலாம், இல்லை தனியாக போட்டோட நீங்கள் லெஸ் பண்ணி போடலாம். இதுதான் ரிசிப்ட் பேமெண்ட். ஓகேங்களா. இப்போது நீங்கள் இந்த ரிசிப்ட் பேமெண்ட்டில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிசிப்ட் பேமெண்ட்னால் எல்லாமே வரும். கேஷ் பேலன்ஸு, பேங்க் பேலன்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும். அதாவது ரிசிப்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ரிசிப்ட் எடுத்துக்கணும், கேபிட்டல் ரிசிப்ட் எடுத்துக்கணும். அதேமாதிரி பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பேமெண்ட் எடுத்துக்கணும், ரெவன்யூ பேமெண்ட் எடுத்துக்கணும், எல்லாமே எடுத்துக்கணும். எதை எடுக்கக்கூடாது, நான் கேஷ் ஐட்டம் மட்டும்தான் எடுக்கக்கூடாது. அப்போ அது என்னன்னு சொன்னேன், டிப்ரிஷியேஷன் எடுத்துக்கக்கூடாது. டிப்ரிஷியேஷனுங்கிறது எடுத்துக்கக்கூடாது, அக்யூர்டு எடுத்துக்கக்கூடாது, அவுட்ஸ்டாண்டிங் சேலரி எடுத்துக்கக்கூடாது. மீதி எல்லாமே எடுத்துக்கணும். ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ப்போம்பா.